हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைக்கு நாம் டே 2ல் இருக்கோம். பிருந்தாவன மானசீக பரிக்கிரமா டே 2ல் இருக்கும். பிருந்தாவனத்தில் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் சொல்கிறார். அந்த பிரணாமம் பண்ணி நம்ம நமஸ்காரம் பண்ணி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அது பத்ம புராணத்தில் இருக்குது. இந்த ஸ்லோகம் பிருந்தா விபின்ன ரம்யாய பகவத் வாசஹேதவே பரமாக்லாத ரூபாய வைஷ்ணவாய நமோ நமः. பிருந்தா விபின ரம்யாய பகவத் வாசஹேதவே பரமாக்லாத ரூபாய வைஷ்ணவாய நமோ நமः. பிருந்தா விபின ரம்யாய பகவத் வாசஹேதவே பரமாஹ்லாத ரூபாய வைஷ்ணவாய நமோ நமः அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் இந்த பத்ம புராணத்தில். பிருந்தாவனத்தை பரம வைஷ்ணவர்னே சொல்கிறார் வேதவியாசர். இதனோட மகிமை என்ன அப்படின்றதுக்கு சொல்கிறார். इति एकादशभिः मंत्र उच्चर प्रणति चरेत पुनर्जन्म न विद्यते. इति एकादशभिः मंत्र उच्चर प्रणति चरेत पुनर्जन्म न विद्यते. புனர்ஜன்மமே இருக்காது, இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் குஜராத்தி பௌராணிகர். அதனால் இவாளுடைய ப்ரொனவுன்சேஷன் எல்லாமே அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ நான் அதை கேட்டு எழுதி தான் இப்போ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே சொல்கிறேன். சரியாக தான் இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா 5-6 தடவை போட்டு கேட்டு தான் எழுதி வச்சுட்டு சொல்கிறேன். ஒரு கால் இதில் ஏதாவது பிழை இருப்பின் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா ஏதாவது இதில் கரெக்ஷன் பண்ணணுன்னா பண்ணுங்க. நோ பாதரேஷன். எல்லாருக்கும் போய் சேர்றது சுத்தமாக சேரணுன்றது தான். ஆக இந்த பிருந்தாவனத்துக்கு முதல்ல பிரணாம மந்திரம் அதை சொல்லி 11 தடவை நமஸ்காரம் பண்ணி, இது பலஸ்ருதி தான், அதனால் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒன்றும் அவசியம் இல்லை, இது பலஸ்ருதி தான் இது. அதனால் அந்த ஸ்லோகம் பிருந்தா விபின ரம்யாய பகவத் வாசயேதவே பரமாக்லாத ரூபாய வைஷ்ணவாய நமோ நமः, அவ்வளோதான் அந்த ஸ்லோகம். அதை ஒரு 11 தடவை நம்ம சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்திச்சுக்கிறார் நம்மக்கிட்ட. அப்புறம் பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணும்போது, பகவான் பிருந்தாவன பரிக்கிரமா பண்ணும்போது அவர் வாயால் சொன்ன ஸ்லோகம் அதிப்பிரசித்தம் பிருந்தாவனத்தில். இந்த ஸ்லோகத்தை நம்ம அவசியம் சொல்லணும் பிருந்தாவன பரிக்கிரமா ஆரம்பிக்கும் போது. அகோஹதிரம்யம் புலினம் வயஸ்யாக ஸ்வகேலி சம்பன் மிருதுலாட்சவாலுகம் ஸ்புடசரோகந்த ஹிருதாலி பத்ரிக துவனி பிரதித்வான லசத்ருமாகுலம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதை சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணனே அப்படி ரொம்ப சந்தோஷமாக சகாக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் சொல்கிறான். அதனாலேயே இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஸ்லாகிச்சுக்கிறான். இதனுடைய அர்த்தத்தை இப்போ நம்ம பார்ப்போம். கிருஷ்ணன் சொல்கிறான், ஏ தோழர்களே, இந்த மணல் திட்டு, இந்த ரஜ், பிருந்தாவன ரஜ் இருக்கே, இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறீங்களா? எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளவு மிருதுவாக இருக்குது. இப்படி ஒரு சுத்தமான மணலை நம்ம எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இது மலர்ந்த தாமரை பூக்களினுடைய வாசனையினால் இழுக்கப்பட்ட வண்டுகளோடும் பறவைகளுடனும் ஜலத்தில் இருக்கும் சப்தங்களின் எதிரொலிகளுடனும் கூடிய மரங்கள் நிறைந்ததாகவும், நம்முடைய விளையாட்டிற்கு என்ன வேணுமோ அந்த சௌகரியங்களை உடையதாகவும்
இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகோதிரம்யம் புலினம் வயசியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் திரும்பியும் நினைவு கூறுறோம். அகோதிரம்யம் புலினம் வயசியாக ஸ்வகேலி சம்பன் மிருதுலாட்ச வாலுகம் ஸ்புடத் சரோகந்த ஹிருதாலி பத்ரிக துவனி பிரதித்வானல சத்ருமாகுலம் அப்படின்னு பகவானே இந்த விரஜத்தினுடைய இந்த இந்த பெருமையை, இந்த மண்ணினுடைய பெருமையை, விரஜரஜனுடைய பெருமையை எடுத்து கூறியிருக்கார். அதுக்கடுத்தது உத்தவர் சொல்றார், ஆஷா மகோச்சரணரேணு ஜுஷாமகம் ஸ்யாம் பிருந்தாவனே கிமபி குல்மஸ்தௌஷதீனாம் கிமபி குல்மலதௌஷதீனாம் யாதுஸ்த்யஜம் ஸ்வஜனமார்ய பதம் சைத்மா பேஜூர்முகுந்த பதவீம் ஸ்மிருதீர் விமிருக்யா. தசமஸ்கந்தம் 47வது அத்தியாயத்தில் வருது. இது உத்தவர் சொல்றது. அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த தியாகம் செய்ய முடியாத யார ஸ்வஜனங்களை தானே தியாகம் செய்ய முடியாது. தியாகம் செய்ய முடியாத தன்னுடைய ஸ்வஜனங்களையும் இந்த ஆரிய மார்க்கத்தையும் தியாகம் செய்து வேதங்களால் தேடப்படுகிற தேட தொகுந்ததான ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாத தூளி அதை இந்த கோபியர்கள்லாம் அடைஞ்சிருக்கா. அந்த கோபியருடைய திருவடி தூளினால லாபம் அடையும் இந்த மரக்கூட்டம், இந்த செடி, இந்த கொடி, இந்த மருந்து செடி ஏதாவது ஒரு உருவத்தில் எனக்கு எப்படியாவது இந்த பிருந்தாவனத்தில் எனக்கும் பிறவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திச்சுக்கிறார். எப்படியாவது இதில் ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சாக்ஷாத் மகாலட்சுமி, பிருந்தாவனமே ஸ்ரீகிருஷ்ண ஸ்வரூபம் அப்படின்றதுனால அதனுடைய தூளியை என்னுடைய சிரசில் நான் வச்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சாக்ஷாத் மகாலட்சுமியை சொல்கிறா. அதுக்கப்புறமா அக்ரூரர், அவர் கம்சன் சொன்ன பிரகாரம் கிருஷ்ணனை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு வராரு இல்லையா பிருந்தாவனத்துக்கு. அப்போ பகவானுடைய பாத அடையாளங்கள் அந்த விரஜத்தினுடைய மண்ணில் தானே தோஞ்சிருக்கு, அந்த ரஜ்ஜில் தானே இருக்குது. அந்த அடையாளங்களை பார்த்து இதில் நம்ம காலால் நடந்துடக்கூடாது, ஏன்னா அவனுடைய திருவடியை நாம் மிதிச்சா மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணில் புரண்டு போகிறார் இல்லையா. இப்போது அந்த தூளியினுடைய மகிமையை அக்ரூரரும் அந்த இடத்துல நம்மளுக்கு நினைவு கூறுறார். இப்படி இந்த பிருந்தாவனுடைய ரஜ்ஜனுடைய மகிமையை பல இடங்களில் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கா. அதனாலேயே அந்த பிருந்தாவன தூளியை எடுத்து நம்மளுடைய நெற்றியில் அணியணும் அப்படின்றது முக்கியமாக கூறப்படுறது. அதுக்கப்புறமா இந்த காலணிகளை நம்ம கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு அவர் சொல்கிற, பகவான் இந்த விரஜத்தில் செருப்பு போட்டு நடந்ததே கிடையாது. அதனால் பகவான் நடந்த இடம்னா அதை நம்ம தலையால் வணங்கி நடக்க வேண்டியது தான். அதனால் 2 செருப்புகளை கழட்டிடுங்கோ அப்படின்றார். என்ன அப்படின்னா, காலில் போடுற செருப்பை முதல்ல கழட்டுங்க. அதுக்கு மேலே தலை மேலே ஒரு அபிமானம்னு ஒரு செருப்பு இருக்குது, நான் அப்படின்ற ஒரு அகந்தை, அந்த அகங்காரமாகிய செருப்பையும் நீங்கள் கழட்டிடுங்கோ. தாசனா நீங்கள் அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே பிரவேசிங்கோ. அப்படி தாசனுக்கு அந்த தைன்ய பாவத்தோட தாசனுக்கு தாசனா நம்ம அந்த பிருந்தாவனத்துக்குள்ளே நம்ம பரிக்கிரமா பண்ணும்போது அப்போ கண்டிப்பாக பகவானுடைய கிருப்பை நம்ம பேரில் ஏற்படும். அவனுடைய அபிமானத்துக்கு உரியவாளாக நம்ம ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த பிருந்தாவன ரஜ்ஜனுடைய மகிமையை சொல்லும்போது ஒரு கதையை இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு தடவை ஜெய்ப்பூர் மகாராணி அவள் என்ன பண்ணா, அவள் பிருந்தாவனத்துக்கு ஒரு பல்லக்கில் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டுருக்கா. அப்போ அந்த பல்லக்கை 4 பேர் தூக்கிண்டு வரா. காலங்காத்தால் அவள் வருது. சேவகர்கள்லாம் வருவா இல்லையா, அவள்லாம் எல்லாம் நகருங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே வரா, ராணி வரா அப்படின்னு. அப்போது
அங்கே தெருக்கூட்டுறவ இருக்கா இல்லையா, அவ வந்தா. அவ கேட்டா, பிருந்தாவனத்தில் வந்து 4 ராணி தான் இருக்கா, இது யார் இந்த புது ராணி அப்படின்னு கேட்டா. யார் அந்த 4 ராணி தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று வந்து ராதா ராணி, ஏன்னா அவளுடைய ராஜ்யம் தானே நடக்கிறது, அதனால் ராதா ராணி. ரெண்டாவது யமுனா மகாராணி, அவ தானே அந்த கொடி மரங்கள் பட்சிகள் பசுக்கள் மனுஷ ஜீவனங்கள் எல்லாருக்கும் நீர் உபாயமாக இருக்கிறது அவ தானே இருக்கா, அதனால் யமுனா மகாராணி. அதுக்கப்புறமா ரஜ்ராணி அப்படின்றா. ரஜ்ராணி என்னன்னா அதான் இந்த பிருந்தாவனம் ரஜ்ஜ தான் ரஜ் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ரஜவாசிகள் கூறுற வழக்கம். ஏன்னா அது வந்து பகவானுடைய உச்சிஷ்டம். பகவான் வந்து அந்த மண்ணை உண்ட லீலை இருக்கு இல்லையா, அதனால் அதுக்கப்புறமாவே அந்த பிருந்தாவன ரஜ் பூராவே பகவானுடைய உச்சிஷ்டமாக ஆயிடுத்து. அதனால் அது ரஜ் ராணியாக ஆயிடுத்து. அடுத்தது மெஹத்ராணி. மெஹத்ராணி யார் அப்படின்னா, அங்கே தெருக்கூட்டுறவ இருக்கா இல்லையா, கவர்மெண்ட்டால் நியமனம் பண்ணி அந்த தெருக்கூட்டுறாளே, அவளுக்கு பேர் மெஹத்ராணின்னு பேர். ஏன்னா அவள் ராணியாக மதிக்கப்படுறா. என்ன ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா, பிருந்தாவனத்தில் கிருஷ்ணராத நடமாடின இடத்துல அவள் வந்து அந்த புகாரி சேவை பண்ணுறா. புகாரி சேவைன்றது பிருந்தாவனத்தில் ரொம்ப பிரசித்தம். அது என்னன்னா அந்த கூட்டுற சேவை. இந்த கூட்டுற சேவையை ராஜா கூட பண்ணுவான். ஏன் அப்படின்னு கேட்டால், எப்போ அந்த மண்ணை அந்த பிருந்தாவனத்தை நம்ம பெருக்கிறோமோ, அந்த புகாரி சேவா நம்ம பண்ணுறோமோ, இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம இத்தனை ஜென்மாந்திரங்களாக கொண்டு வந்திருக்கிற அத்தனை பாபங்களையும் நம்ம கூட்டி தள்ளுறோம். அகங்காரம் முதல்ல மனசை விட்டு போகும், அபிமானம் நம்ம மனசை விட்டு போகும். இப்போ தானாக தைரிய பாவம் நம்ம ஏற்படும் நம்மளுக்குள்ள. அப்போ கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் நம்ம பிரியபாத்திரமாக ஆகிடுவோம். அதை சொல்கிறா மகாராஜுக்கள். அப்படி அவ சொல்கிறா, அந்த தெருக்கூட்டுற அவ இருக்காளே, அவ சொன்னா, இந்த ஊருக்கே 4 ராணி தான் உண்டு, இவ யார் இந்த 5வது ராணி இங்கே வந்தா அப்படின்னா உடனே அந்த பல்லக்கில் வந்தா இல்லையா அந்த ராணி, அவள் உடனே பல்லக்குலேருந்து கீழே இறங்கி அந்த ரஜ்ஜை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போனாலாம். அதனால் அந்த ரஜ்ஜுன்றது வந்து அது ஒரு ராணி, பிரஜராணி, ரஜராணி. அவர் அந்த ரஜ்னுடைய மகிமையை விளக்கிற இந்த உண்மை சம்பவ கதை இது. இந்த ரஜ் வந்து அதே ஆராத்திய தேவதை யாருக்கு? பிரஜவாசிகளுக்கு. ஏன்னா அவளுடைய ஆராத்திய தெய்வம் எது அப்படின்னா அது கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுடைய ஆராதனை பண்ணுற அவன் எதை ஆராதனை பண்ணுறான் அப்படின்னா அந்த ரஜ், அந்த கோமாதா, அந்த யமுனா, இதெல்லாம் தானே அவன் வந்து ஆராதனை பண்ணுறான். அதனால் இந்த ரஜ் வந்து கோமாதாவும் ரஜ்ஜும் அவனுடைய 2 கண்கள் மாதிரி. அஷ்டதாசர்கள் இருக்காளே, ஸ்ரீ வல்லபாச்சாரியாருக்கும் இந்த கோவர்தனத்தை அலங்கரிச்சாரே அஷ்டதாசர்கள், ஸ்ரீநாதனுடைய சபையை அலங்கரித்த அந்த அஷ்டதாசர்கள், சூர்தாசர், பரமானந்ததாசர், கும்பதாசர், கிருஷ்ணதாஸ், இப்படி இவாலாம் இருக்கா இல்லையா, அவள் வந்து அந்த கிருஷ்ணதாஸ்ன்றவர் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த ரஜ் தான் அவருடைய ஆராத்திய தெய்வமாக முதல்ல அவர் கொண்டாடுவர். அப்படி ஹிருதயத்தில் தாரணம் பண்ணின்ற மகானவர். அப்படி ஒரு அத்தியந்த ஒரு மகத்துவ புத்தி உண்டு அவருக்கு அந்த ரஜ் மேலே. ஹரிதாச வர்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஜையே அப்படிதான் அவர் நினச்சிப்பார். அப்படி ஜீவனம் பூரா ஹரிதாசவர்யாக அப்படின்ற ஒரு பேர் வந்து கிரிராஜனுக்கே உண்டு. இருந்தாலும் இவர் வந்து அந்த ரஜ அப்படி கொண்டாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல நம்ம ஸ்மரிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த புகாரி சேவா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உண்மை சம்பவம் விரஜத்தில் நடந்தது. ஆனால்
நித்தியமே கட்னா நடந்துன்னு இருக்குன்னு தான் சொல்கிறா. மகான்கள் எல்லாம் அங்கே இருக்கிற சந்துக்கள் தங்களுடைய கதா காலக்ஷேபம் பண்ணும்போது அவள் சொல்கிறது வந்து அடிக்கடி நித்தியமே ஒரு ஒரு கட்னா நடக்கிறது ஒரு ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில. ஏன்னா அங்கே சாட்சாத் ராதா ராணியும் ஸ்ரீகிருஷ்ணனும் வாசம் பண்ணின்னு தானே இருக்கா. அப்போது இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உண்மை கட்னா என்ன அப்படின்னா, பர்சானால தினமும் ஒரு தெரு கூட்டுவார் அவர். தெரு கூட்டுறதோடு இல்லாமல் பர்சானா படிக்கட்டெல்லாம் கூட்டி விடுவார். அப்படி ரொம்ப சுத்தமாக வச்சுப்பார். அவருக்கு வந்து வயசு ஆயிண்டே போகிறது. அவருக்கு இந்த சுவாச சம்பந்தமான கோளாறு ஏற்படுறது. அவரை எடுத்துன்னு போய் மதுராவில் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறா. அங்கே அட்மிட் பண்ண உடனே அவள் வந்து எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவரை ஸ்வஸ்தப்படுத்துறதுக்கு ஆன வைத்தியங்கள் பண்ணின்னு இருக்கா. அந்த சமயத்தில் ராதாராணி இவர் ரொம்ப ஏழை ஒரு பக்தருடைய கனவுல போய் அவருக்கு சொன்னார், நாளைக்கு நீ வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த వ్యక్తి இருக்கார், நீங்கள் அவரை போய் பார்த்து அவருக்கு என்ன வேணுமோ அந்த சகாயங்கள் பண்ணணும் அப்படின்னு ராதாராணி வந்து சொன்ன உடனே அவர் நாளைக்கு காத்தால எழுந்த உடனே அவர் கிளம்பி நேராக மதுராவில் அந்த ஆஸ்பத்திரிக்கு போனார். இவரை சந்தித்தார். என்ன பணம் கட்டணுமோ, இவர் தனிகர், அதனால் என்ன பணம் கட்டணுமோ எல்லாத்தையும் கட்டி முடித்தார். அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அழிச்சுன்னு வந்தார். அவன் ஆற்றுல எடுத்துன்னு போய் பொறுப்பாக சேர்த்தார். வெறும்ன அந்த புகாரி சேவை பண்ணதுக்கு ராதாராணியினுடைய ஹிருதயம் எப்படி எவ்வளவு கிருப்பாளு, எப்படி போய் அந்த தனிகருடைய சுப்பனம் கொடுத்து இவரை அழிச்சுன்னு வரா. அதுக்கப்புறமா மறுநாளைக்கு காத்தால் எழுந்த உடனே அவர் கூட்டுறதுக்காக கிளம்புறார். உடனே குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் கேட்குறா, எங்கே 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 கிளம்புறேன் இல்லைங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை, நம்ம புகாரி சேவா பண்ண வேண்டாமா, இந்த ஜென்மா எடுத்ததே அதுக்காக தானே, நான் ஒரு நாள் கூட வியர்த்தமாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் சொல்கிறா, இல்லை ரொம்ப சிரமப்பட்டு இத்தனை நாள் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் இப்போ தான் ஸ்வஸ்தமாகி வந்திருக்கேள். இன்றைக்கி ராத்திரி தான், நேற்று ராத்திரி தான் நீங்கள் நல்லா தூங்கினேள். அதனால் தயவு செஞ்சு நாங்கள் கேட்டுக்கிறோம், இன்னும் ஒரு 4-5 நாள் நீங்கள் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் அந்த புகாரி சேவா பண்ணலாமே அப்படின்ன உடனே அவருக்கு அந்த சேவா மேலே இருக்கிற நியமம், அந்த ஸ்ரத்த, உடனே அவர் சொன்னார், இல்லைங்க இதுக்கு மேலே நான் ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ண மாட்டேன், நான் புகாரி சேவா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இதை எடுத்துண்டு விளக்குமாரை எடுத்துட்டு கிளம்பிட்டார். ஆற்ற விட்டு புகாரி சேவா பண்ணிகிட்டே வரார். கீர்த்தன் பாடிண்டே புகாரி சேவா பண்ணுறார். ராதா ராணியை ரொம்ப ஸ்மரிச்சுக்கிறார். உன்னுடைய வாத்சல்யம் எங்கே, நீ எப்படி நீ என்னை காப்பாற்றி திரும்பி கூட்டுண்டு வந்த, திரும்பி இந்த சேவாக்காக அந்த தனிகரை அனுப்பிச்சு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணியே, இப்படி பிரதிக்ஷணம் என் கூட இருந்து எனக்காக நீ இப்படிலாம் பண்ணுறியே, நான் அப்படி உனக்காக என்ன பெருசாக பண்ணேன் அப்படின்னு புலம்பிண்டே அழுதுண்டே நாம் சங்கீர்த்தன் பண்ணிண்டு அப்படியே புகாரி சேவா பண்ணிண்டே வரார். என்னுடைய ஹிருதயபூர்வமாக பகவான் கிட்ட ராதா ராணி கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். இந்த புகாரி சேவா பண்ணிண்டே தான் என்னுடைய பிராணன் வந்து உன்னுடைய திருவடியை அடையணுமே கண்டு, நான் லௌகீகத்தில் இருக்கும்போது என்னுடைய பிராணன் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழறார். அழுதுண்டே பண்ணின்னு வரார். பூரா பெருக்கி தள்ளியாச்சு. இப்போ வந்து பர்சானா ராதாஜியினுடைய மந்திர் வாசலுக்கு வந்துட்டார். அங்கே அந்த படிக்கட்டெல்லாம் கூட்டுறார். கூட்டி நிறைய படிக்கட்டு உண்டு இல்லையா, எல்லா படிக்கட்டையும் கூட்டுறார். கூட்டி எல்லாத்தையும் அந்த ரஜ் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக சேர்க்குறார். அப்படியே அவர் சாயறார். அவருடைய தலை வந்து அந்த பர்சானா அந்த அந்த படிக்கட்டில் மேலே, அந்த படிக்கட்டில் அப்படியே அவருடைய தலை, சரீரம் அப்படியே அந்த பூமியில் அப்படியே ராதாராணியினுடைய திவ்ய பதத்தை போய் அடைஞ்சிட்டார். இது ஒரு பெரிய திவ்ய கட்னா. அப்போது அங்கே இருக்கிற எல்லா மகாத்மாக்கள், எல்லா பௌராணிகர்கள், எல்லா சந்துக்கள், விரஜவாசிகள் எல்லாரும் இவருடைய வீட்டு வாசலில் வந்து அப்படி ஒரு கீர்த்தன் சேவா பண்ணாலாம். கீர்த்தன் சேவா பண்ணி அப்படி வைபோகமாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது அற்புதமாக அந்த ரஜ், அந்த புகாரி சேவையினுடைய மகத்துவத்தை குறிப்பிடுறார் மகாராஜ்.
ரொம்ப அற்புதமாக இருக்கு இல்லையா? அப்படி இந்த அந்த விரஜ தூளியினுடைய மகிமையை பார்த்தோம். அடுத்தது யமுனா நதி, அதையும் நம்ம ஸ்மரிச்சுப்போம். அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து பரிக்கிரமா மார்க்கத்துக்கு போயிடுவோம். அடுத்தது நம்ம பார்க்குறது யமுனா நதி. யமுனா நதி வந்து பிருந்தாவனத்தையே ஒரு பிரதட்சிணம் வரா மாதிரி தான் அது பிரவகிச்சுன்னு வருது. இது வந்து இமாலயத்திலேருந்து உற்பத்தி ஆகிற நதி. இது சப்தரிஷி குண்ட் அப்படின்னு அங்கே இருக்குது. அதுலேருந்து தான் இந்த நதி யமுனோத்ரியில் தோன்றி அதுக்கப்புறமா டில்லி வழியாக மதுரா பிருந்தாவன் வந்து அதுக்கப்புறம் அலகாபாத்தில் வந்து கங்கையோட கலக்கிறது. அப்போது ஸ்ரீகிருஷ்ணனுடைய சரணத்திலேருந்து தோன்றின பெருமை ஸ்ரீ கங்கைக்கு அப்படின்னா, யமுனைக்கு வந்து அவருடைய பாதாதி கேசத்துலேயும் அதை குடித்தாரே, அது குடித்தார். அவருடைய வயிற்றில் நிறைஞ்சு விட்ட அந்த பிரேம நதி எதுன்னு கேட்டால் அது யமுனை. இந்த நதியில் வந்து ஒரு தடவை நம்ம ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா அது கங்கையில் வந்து நூற்றுக்கணக்கான தடவை ஸ்நானம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா கங்கை வந்து ஒரு தடவை தான் பகவானுடைய சரணத்தை ஸ்பர்சிச்சார். ஆனால் இந்த யமுனை வந்து பகவான் கிருஷ்ணன் தானும் சரி தன் நண்பர்களோட நாள் முழுவதும் இங்கே விளையாடி இருக்கான். அப்போது யமுனையிலேயே மூழ்கி பாதாதி கேசம் மூழ்கி பிரஜகோபியரோட சேர்ந்துட்டு விஹாரம் பண்ணி லூட்டி அடித்தது, சந்தோஷமாக இருந்தது இந்த யமுனை நதியில் தான். இப்போது இந்த யமுனையினுடைய இந்த உயரமான சிகரம் அந்த யமுனோத்ரியில் தொடங்கி இது பிருந்தாவன துவாமம் வரைக்கும் வந்து சேர்றது. முன்னாடியே வந்து இந்த 4 புறமுமே பிருந்தாவனத்துக்கு 4 புறமுமே ஓடின்னு தான் இருந்தது. இப்போ இதனுடைய ஓட்டம் கம்மியாக இருக்குது. நிறைய காட்லாம் உண்டு, நிறைய காட்டு உண்டு. ஜனங்கள் வந்து இந்த மணலை வந்து எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறா. யமுனை சம்பந்தப்பட்ட யமுனை ஓடுற இடத்துல இருக்கிற மணலை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிறா. பரம்பரையாக எங்கே வந்து எல்லாருமே வந்து குளிப்பா அப்படின்னா கேஷி காட்டில் தான் எல்லாருமே வந்து குளிப்பா. அது என்ன அப்படின்னா கேஷின்ற வடிவில் வந்த அந்த குதிரை வடிவில் வந்த அந்த அரக்கனை வந்து பகவான் வதம் பண்ணிட்டு இங்கே தான் வந்து ஸ்நானம் பண்ணாராம். அந்த கேஷிக்கு வந்து என்ன கூடார்த்தமாக சொல்லும்போது எப்படி சொல்கிறா வியாக்கியான கர்த்தாக்கள் பௌராணிகர்கள் அப்படின்னா, நான் தான் பெரிய பக்தன், நான் தான் எல்லாத்துலேயும் கிரேட், அப்படி அந்த அகங்காரம் அபிமானம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, தான்றது அது வந்து அந்த பாவம் வந்து இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே அதுலேருந்து விடுபடுவா. அப்புறம் பகவத் பக்தியை அவ பரிசா பெற்று அதுக்கப்புறமா கோலோகத்துக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனா நதியை பற்றி இப்படி இவர் ஸ்மரிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தில் வந்து 12 விதமான காடுகள் இருக்குது. அது வந்து பேரை மட்டும் நம்ம ஸ்மரிச்சுப்போம். பத்ரவனம், பில்வவனம், லோகவனம், மகாவனம், அப்புறம் வந்து மதுவனம், தாளவனம், அப்புறம் பகுளவனம், அப்புறம் குமுதவனம், காம்வனம், அப்புறம் கதிர்வனம், அப்புறம் கோகிலவனம், அதுக்கப்புறம் பிருந்தாவனம். இப்படி 12 இந்த பரிக்கிரமா பண்ணுறான் இல்லையா, அந்த பரிக்கிரமா பண்ணும்போது இது வரும். இந்த அந்த அவுட்டர் இதில் இந்த பிரதட்சணத்தில் வரும். ஸ்ரீபிருந்தாவனத்தை வந்து பௌராணிகர்கள் வந்து அவன் வந்து ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சிரசாகவும், குமுதவனம் தாளவனம் அது ரெண்டுத்தையும் மார்பாவும், அப்புறம் பகுளவனம் மகாவனம் அது 2 கை, அதுக்கப்புறம் நந்த கிராமம் தான் விரல்கள், கிருஷ்ணனுடைய விரல்கள், அப்புறம் பாண்டீரவனம் அதை வந்து பகவானுடைய பாதம் அப்படின்னு ஸ்மரிச்சுக்கிறா. இப்படி அதுக்கப்புறமா துளசி தேவியை நம்ம தியானம் பண்ணிக்கணும். ஏன்னா அவள் தான் நம்மளை வந்து பகவான் அண்டை எடுத்துன்னு போய் சேர்க்கிறவ. இது விஷ்ணுவுடைய வாசஸ்தலமே துளசி தான். அதனால் வேண்டி அவளுக்கு பேர், மற்றொரு பேர் வந்து விருந்தா தேவி. அப்போது இந்த பார்க்கடலில் வந்து அமுதம் கிடைக்கிறா இல்லையா, அப்போது அவதாரம் ஆனவ தான் அந்த விருந்தா தேவி, அதான் துளசி தேவி. அதனால் நம்ம எந்த பூஜை மகாவிஷ்ணு பண்ணாலும் துளசி அர்ப்பணம் பண்ணாமல் அந்த பூஜை நிறைவு பெறது கிடையாது. அதனால்
கிருஷ்ணன் வந்து பூலோகத்துக்கு வந்து அவதாரம் ஆக போகிறான் அப்படின்ன உடனே தன்னை வந்து விருந்தாவனமாக ஆக்கின்ற அந்த துளசி தேவி தானே ஒரு கோபியாகவும் ஆறா. பௌர்ணமாசி தேவியோட சேர்ந்துண்டு ராதாகிருஷ்ண யுகலத்துக்கு சேவை பண்ணுறா. பக்தாளுக்கு வரம் கொடுக்கறதுல வரப்பிரசாதியவ ஸ்ரீமதி ராதாராணி, ருக்மிணி தேவி எல்லாருமே துளசி பூஜை பண்ணி தான் பகவான் கிருஷ்ணனை அடைஞ்சா. அப்படிங்கும்போது நமக்கு இந்த துளசி தேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் அந்த துளசி தேவியை நம்ம வந்தனம் பண்ணிப்போம். பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி பிரதம வந்தனம் ஆச்சு. இதுக்கப்புறம் அவள் வந்து முக்கிய நியமங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரஜவாசிகளில் இருக்கிற பௌராணிகர்கள், பிரஜவாசிகளாக இருக்கிற பௌராணிகர்கள் அவள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்துட்டேள் அப்படின்னா இந்த இப்போ நம்ம மேற்கொண்டு சொன்னோம் இல்லையா நிறைய விஷயங்கள், அதெல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த உஷத்கால தரிசனம், அந்த மங்களா தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆகாரத்துக்கு வந்து புகாரி சேவா. அதுக்கப்புறமா ஆகாரத்துக்கு வந்து அங்கங்கே எங்கேயோ போய் ஹோட்டலில் போய் அது இது வாங்கி அப்படிலாம் கிடையாது. அவள் சொல்கிறது வந்து பிரஜவாசிகளுடைய வீட்டுக்கு போய் அங்கே பிக்ஷை கேட்டு அதை சாப்பிடணும். அந்த பிக்ஷைக்கு கூட ஏதோ ஒரு பாத்திரமோ இலையோ அதெல்லாம் கூட எடுத்துன்னு போகக்கூடாது. வெறும் 2 கையை வச்சு பிக்ஷை கேட்கணும். இப்போது நம்ம ஒரு 2 வீட்டுக்கு போகிறோம், 3 வீட்டுக்கு போகிறோம், கேட்குறோம் பிக்ஷை. ஆனால் அவள் வந்து கொடுக்கல, இல்லைல்ல நீ கிளம்பு போ 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 அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா அதுக்காக மனசு வருத்தப்படாதீங்கோ. ரொம்ப நல்லது அது மாதிரி அவள் சொன்னது. அவள் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஸ்ரேயஸ். நம்மளுடைய பாபங்கள்லாம் அந்த க்ஷணமே பொடி பொடி பொடியாகிடும். அப்போது ஏதாவது ஒரு இல்லத்தில் நம்மளுக்கு ராதாராணி அப்படி வெறும் வயிற்றோடு இருக்க விடமாட்டா யாரையுமே. ஆனால் நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த கிடைக்கிறது அந்த 2 கை அளவுக்கு தான் நம்ம வாங்கிக்கணும். அப்போ அந்த 2 கையளவு இருக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது எத்தனையோ அஸ்வமேத யாகத்துக்கு சமம் அப்படின்றார். என்ன அப்படின்னா இந்த ஒரு பெரிய புண்ணியம் வந்து அது கிடைக்கவே கிடைக்காது. கரதல பிக்ஷகா தருதல வாசகா அப்படின்னு சொல்லுவாள். அது வந்து துறவிகளுக்கு தான். மரத்தடியில் வாசம் பண்ணுறதும், கையில் 2 கை கரத்துலையே பிக்ஷை வாங்கி சாப்பிட்றதும். ஆனால் பொதுவாகவே நாம் போகிற யாத்திரிகர்கள் அந்த மாதிரி விரஜவாசிகள்கிட்டேருந்து வாங்கி நம்ம வயிற்று பசி ஆட்டிக்கணும். அப்போது முக்கால்வாசி தான் நம்மளுக்கு இப்போ வயிறு ரொம்ப இருக்கும் போதும். அது அப்போ தான் நம்மளுக்கு பஜனை பண்ணுறதுக்கு முடியும். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் படுத்தும் தூங்க வேண்டியது தான். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அவள் சொல்கிறதுல. ஆக நம்ம வந்து இந்த கரதல பிக்ஷை வாங்கி அதனாலேயே நம்மளுக்கு அவ்வளவு புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அப்புறம் கோசேவா ரொம்ப முக்கியம். ஆயிரக்கணக்கான நம்ம பரிக்கிரமா பண்ணும்போது எத்தனையோ கோசாலைகள் நம்ம கண்ணில் தென்படும். அங்கே கட்டுக்கட்டாக புல் உப்பா அந்த புல்லை வாங்கி நம்ம அந்த கோக்களுக்கு போட்டு அதனுடைய பசியை நம்ம ஆத்துறது ரொம்ப விசேஷம். அந்த கோ சேவா ரொம்ப அற்புதம். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எறும்புகளுக்கெல்லாம் கூட நம்ம அந்த ரவை இருக்குது இல்லையா, அதில் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி அதை போட்டோன்னா அது எத்தனையோ யாகங்கள் பண்ணதுக்கு சமம். அவளுடைய பசியை ஆற்றினோம்னா அந்த அன்னதானம் வந்து எத்தனையோ சன்னியாசிகளுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்ததுக்கு மூலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சன்னியாசிகள் எத்தனையோ பேர் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு ராதாகிருஷ்ண யுகலம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பஜனை பண்ணுறதுக்கு வந்துடுறா. அவள் எதை பற்றி கவலைப்பட மாட்டாள். ஆனால் நம்ம அவளுக்கு ஏதோ கட்டிக்கிறதுக்கு அவள் கோமணமோ இல்லை ஒரு துண்டு தான் கட்டிப்பா. அவளுக்கு என்ன வேணுமோ அது. அப்புறம் குளிர்காலத்துக்கு அவளுக்கு ரஜாய், அப்புறம் அவளுக்கு ஆகாரம், அதெல்லாம் நம்ம அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சாலாவில் போய் நம்ம கேட்டுட்டோன்னா அவள் அது ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. அப்போ நம்ம அத்தனை சன்னியாசிகள் வந்தால் அவளுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு 50 பேருக்கு நாங்கள் ஆகாரம் போடுறதுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னா அவளே கூட்டின்னு வந்துடுவா. அவளை அப்படி வருவா. அவளுக்கு நம்ம கட்டிக்கிறதுக்கு துணி, அப்புறம் கருவா அப்படின்பா அந்த குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி,
அந்த மண்பானை இருக்கு இல்லையா, அந்த கிண்டி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் மண்ணால் ஆனது கூட வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா மரத்தால் ஆன கருவா கூட வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமும் அவளுக்கு வந்து தடி வேணும்னா தடி, அதுக்கப்புறம் அவளுக்கு துணி, ஆகாரம் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அதனால் பகவான் கிருஷ்ணன் வந்து ராதையும் அப்படி சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு அவளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பூதஹிதம் தானே இது. இது நம்ம செய்யறதுனால அந்த புண்ணிய மரம் இந்த புண்ணிய மரம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம கண் எதிர்க்க அவள் ஹிருதயத்தினால சந்தோஷப்படுறா இல்லையா, அந்த ஆசீர்வாதமே அவள் சதா நாம ஜபம் பண்ணுறவா. இந்த ஆசீர்வாதமே போதுமே, நம்ம வம்சங்களை நம்மளை அது வந்து நம்மளுக்கு ஒரு துணையாக வருமே. இதெல்லாம் தான் அவள் வந்து கடைப்பிடிக்கணும். நம்ம பரிக்கிரமா பண்ணுறதுக்குன்னு போனோம் அப்படின்னா ஏதோ போனோம் பரிக்கிரமா பண்ணோம் வந்தோம் அப்படி இல்லை, இப்படி. அப்புறம் அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறார், அந்த மரங்கள்லாம் அங்கே விருட்சங்கள்லாம் இருக்கே, அது ஏதோ விருட்சங்கள்னு நினச்சின்றாதீங்கோ. அவள்லாம் தபஸ் பண்ணுறதுக்காக வந்த சந்துக்கள், மகான்கள், அவள்லாம் தான் அந்த விருட்ச வடிவில் இருக்கா. அப்போது அந்த விருட்சங்களை கட்டிண்டு நாமாக்களை சொல்லுங்கோ, அந்த விருட்சங்களை கட்டிண்டு எனக்கும் கிருஷ்ண கிருப்பை வேணும்னு அழுங்கோ. சம்சாரத்துக்காக அழாதீங்க, பிருந்தாவனத்துக்கு மட்டும் போயிட்டு. மேலும் அவள் சொல்கிறது, கோயில்களுக்கு போய் மந்திருக்கு போனோன்னா நம்ம போய் அங்கே அழவே கூடாதான். நம்ம அழுதோம் அப்படின்னா அது உடனே அவள் பரிதா போட்டுருவா. உடனே கூப்பிட்டு கேட்பா, எதுக்கு அழறேன்னு, இங்கே வந்துட்டு ஏன் அழறேன் அப்படின்னு கேட்பா. சம்சாரத்துக்காக இங்கே வந்து எதுவும் பிரார்த்திச்சுக்காதீங்கோ. இங்கே வந்து பகவானுடைய பிரேம கிடைக்கணும், பகவானுடைய பாத ரஜஸ் கிடைக்கணும், ராதையினுடைய கிருப்பை கிடைக்கணும்னு இங்கே வந்து அழுவோம். அது கூட அழவே கூடாது, இங்கே வந்து ஆஹா அப்படி சொல்லி சிரிங்கோ அப்படின்பா. நம்ம போனவனே அவள் சொல்லுவா, எல்லா பிரசாதெல்லாம் கொடுப்பா, ஆஹாஹா ஐசா ஆசோ அப்படின்பா. அப்படின்னா நம்ம அப்படி சிரிக்கணும் அப்படின்பா. ஏன் அப்படின்னா பகவான் அவன் குழந்தை, அவன்கிட்ட பிரேமையை தான் நம்ம யாசிக்கணும், அவனுடைய இருதயத்தில் தான் நம்ம இடத்த பிடிக்கணும். அதை விட்டுட்டு இந்த சில்லற சம்சாரத்துக்காகலாம் அவன்கிட்ட போய் நம்ம யாசிக்க கூடாது. அவனாக பார்த்து நம்மளுக்கு கொடுப்பான், அது வேற. அவன் கற்பகத்தரு, கற்பக விருட்சம், அவன் காமதேனு, அதனால் எல்லாமே லபிக்கும், அது வேற. அது தானாக கிடைக்கட்டுமே, இகத்துக்கு வேண்டியது. ஆனால் நம்ம பரத்துக்கு என்ன வேணுமோ அதை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது குருநாதர் சொல்கிறது. அதனால் இதுதான் நம்மளுக்கு வேணுமே கண்டு வேற எதுவும் வேண்டாம். இப்படி பிரார்த்திச்சுக்க தெரிஞ்சுக்கணும். இந்த கோயில்களுக்கு நம்ம போய் இந்த பரிக்கிரமா பண்ணணும். இதெல்லாம் தான் அங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராதேஷ்னா சகீஸ் இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், ப்ரிலிமினரிஸ்லாம். இப்போ யாத்திரைக்குள்ளே போகணும். நாளைக்கு யாத்திரையை தொடங்கலாம். அடுத்த எபிசோடில் யாத்திரைக்குள்ளே டைரெக்டாக நம்ம எல்லோருமே சேர்ந்து பஜனை பாடிண்டே ஆரம்பித்து நம்மளுடைய யாத்திரையை தொடருவோம். ராதேஷ்னா जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय।